Hello friends, welcome to SKVA1 channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் சரிங்களா, அதில் டேர்ம் 2 இரண்டாம் பருவம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க வரும் சரிங்களா. ஓகே, கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து 9 o'clock சரிங்களா டைமிங். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா. இன்றைக்கி நான் இப்போ போடக்கூடிய அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான லைவில் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் சரிங்களா. ஸோ தெளிவாக பார்த்துட்டு வாங்க, லைவில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ பார்க்கலாம் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசற அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா குற்றம் இல்லாமல் சரிங்களா. ஸோ மாசற என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் என்ன, குற்றம் இல்லாமல் அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நூல்களை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது கொஷின். கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார்? கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஔவையார். ஆன்சர் ஔவையார். ஓகே, அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் இல்லையா. ஸோ அவரும் தான் பார்த்திங்கன்னா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி பாடியவர். ஓகேங்களா. அடுத்தது நாலாவது கொஷின். மாணவர்கள் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இகழும்படி நடக்கக்கூடாது சரிங்களா. மாணவர்கள் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா மற்றவர்கள் இகழும்படி. இகழும்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூற்றும்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா இகழும்படி அப்படிங்கிறது தான் சரிங்களா. அதேமாரி மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, அதாவது இகழும்படி நடக்கக்கூடாது சரிங்களா. ஓகே, அடுத்தது அஞ்சாவது கொஷின். விவேகானந்தர் பிறந்த நாள் எப்பொழுது? விவேகானந்தர் பிறந்த நாள் எப்பொழுது? ஆன்சர் ஜனவரி 12. ஆன்சர் ஜனவரி 12. இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறோம் சரிங்களா. தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுறோம் சரிங்களா. விவேகானந்தர் பிறந்த இந்த ஜனவரி 12 சரிங்களா. ஓகே, அடுத்தது ஆறாவது கொஷின். காமராஜர் பிறந்த நாள் எப்பொழுது? காமராஜர் பிறந்த நாள் எப்பொழுது? ஆன்சர் ஜூலை 15. ஆன்சர் ஜூலை 15. இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் சரிங்களா. கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, அடுத்தது ஏழாவது கொஷின். ஆசாரக்கோவை என்ற கவிதை பேழையை எழுதியவர் யார்? ஆசாரக்கோவை என்ற கவிதை பேழையை எழுதியவர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். ஆன்சர் பெருவாயின் முள்ளியார் சரிங்களா. பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசாரக்கோவையை எழுதியவர். அடுத்தது எட்டாவது கொஷின். நட்டல் என்ற சொல்லின் பொருள் என்ன? நட்டல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நட்பு கொள்ளுதல். ஆன்சர் நட்பு கொள்ளுதல். அடுத்தது ஒன்பதாவது கொஷின். அறுவடை திருநாளை, அதாவது பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாளை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா லோரி என்ற பெயரில் சரிங்களா. லோரி சரிங்களா. லோரி என்ற பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் கொண்டாடுறாங்க இந்த அறுவடை திருநாளை. ஓகே, அடுத்தது 10வது கொஷின். காமராஜருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது? காமராஜருக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கன்னியாகுமரி சரிங்களா. கன்னியாகுமரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த வருஷம் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 சரிங்களா. 2000 தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 11வது கொஷின். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? ஆன்சர் தந்தை பெரியார். ஆன்சர் தந்தை பெரியார். ஓகே, அடுத்தது 12வது கொஷின். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள் மற்றும் புடைப்பு சிற்பங்கள் ஆகிய 4 சிற்பக்கலை வடிவமைப்புகளும் காணப்படும் ஒரே இடம் எது?
குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் ஆகிய 4 சிற்பக்கலை வடிவமைப்புகளும் காணப்படும் ஒரே இடம் எது? ஆன்சர் மாமல்லபுரம். ஆன்சர் மாமல்லபுரம். ஓகே, அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஸோ ஆன்சர் பாருங்கள், 4 3 2 1. ஓகே, சிரம் என்பது தலை. அடுத்தது இலைக்கு வேறு பெயர் தலை. அடுத்தது வண்டி இழுப்பது. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது வண்டி இழுப்பது வந்து பார்த்திங்கன்னா காளை. அடுத்தது கடலுக்கு வேறு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பறவை, சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர். அடுத்தது 14வது கொஷின். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் பொருள் கூட்டல் உடைமை. ஆன்சர் பொருள் கூட்டல் உடைமை. அடுத்தது 15வது கொஷின். மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் என்ன? மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வலிமை பெற்ற. ஆன்சர் வலிமை பெற்ற. அடுத்தது 16வது கொஷின். கழனி என்ற சொல்லின் பொருள் என்ன? கழனி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வயல். ஆன்சர் வயல். அடுத்தது 17வது கொஷின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் முடியரசன். ஆன்சர் முடியரசன். அடுத்தது 18வது கொஷின். முடியரசனின் இயற்பெயர் என்ன? முடியரசனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் துரைராசு. ஆன்சர் துரைராசு. அடுத்தது 19வது கொஷின். அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் என்ன? அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அகர வரிசை எழுத்துக்கள். ஆன்சர் அகர வரிசை எழுத்துக்கள். அடுத்தது 20வது கொஷின். கண்ணில் என்ற சொல் மெல்லினத்திற்கான டேஸ் எழுத்து இடம்பெறாத சொல் ஆகும். கண்ணில் என்ற சொல் மெல்லினத்திற்கான டேஸ் எழுத்து இடம்பெறாத சொல் ஆகும். ஆன்சர் இணை எழுத்து. கண்ணில் என்ற சொல் வந்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம இன்றைக்கான லைவ் வீடியோவில் வந்து கலந்துக்கோங்க, சரிங்களா? டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து 9 o'clock, சரிங்களா? ஸோ மறக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைவ் வீடியோவில் கலந்துக்காங்க, சரிங்களா? தேங்க்யூ.